அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் முள்ளங்கி அறுவடை வீடியோ நிறைய பார்த்துருப்போம். இப்போது முள்ளங்கி விதைகளை எப்படி விதைக்கிறது, அதுக்கு மண் கலவை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத பற்றி சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முள்ளங்கி கீரை எல்லாம் விதைக்கிறதுக்கு ரொம்ப உயரம் அதிகமான டப்புகளையோ இல்லை பக்கெட்டுகளையோ நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. உயரம் ரொம்ப குறைவாக இருக்கிற பிளாஸ்டிக் டப்புகள் ரொம்ப ரொம்ப சுலபமாக இது வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் ரொம்ப குறைவான விலையிலே நம்ம அந்த டப்புகளை வாங்கிடலாம். இப்போ நான் இந்த பிளாக் கலரில் இப்போ அங்கங்கே விற்கிது பார்த்திங்களா, இந்த டப்பு தான் இப்போ எடுத்திருக்கேன். இதில் இவ்வளோ நாளும் கீரைகள் தான் போட்டிருக்கேன். இப்போ தான் முதல்ல முள்ளங்கி போட போகிறேன். இதோட உயரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் அதுவே முள்ளங்கி வளர்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் 3 ஹோல் போட்டிருக்கேங்க. ஹோல் எதுவும் இருக்காது இதில். நீங்கள் தான் நம்ம ஹோல் போட்டுக்கணும். ரொம்ப ரொம்ப பெருசாக போடாமல் மீடியமான ஹோலாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு செங்கல் மேலேயோ இல்லை உயரமான ஏதாவது ஒரு இடத்துலையோ தூக்கி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தரையோட தரையாக வைக்கக்கூடாது. இதில் நான் 3/4 பங்குக்கு தோட்ட மண் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஆற்று மணல் கலந்துக்கிறேன். மணல் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா கிழங்கு வகை செடிகள் நல்லா வளரும். ஏன்னா கிழங்குகள் நல்லா வளரணும் அப்படின்னா மண் நல்லா தளர்வாக இருக்கணும். கொஞ்சம் நாளில் மண் இறுகிருச்சு அப்படின்னா கிழங்குகள் சரியாக பெருசாகாது, ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். அதனால் மணல் கலந்துக்கிறேன். மணல் இல்லாதவங்க கோகோபீட் சேர்த்துக்கங்க. ஆனால் மேக்ஸிமம் கோகோபீட்டை விட மணல் சேர்க்குறது தான் நல்லது. மணல் சேர்க்கும்போது ரொம்ப நாளைக்கு மண் இறுகாமலே இருக்கும். இது கம்போஸ்ட்டுங்க. நம்ம வீட்டில் காய்கறி தோல், காய்ஞ்ச இலைகள்லாம் போட்டு செய்கிற கம்போஸ்ட்டு. அது 3/4 பங்கு ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கிறேங்க. நல்லா மண்ணெல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மண்ணை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொட்ட உடனே அதில் குழிகள் விழணும். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் மண். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம விதைகள் ஊனலாம். இப்போ நான் முதல் முறையாக இந்த மாதிரி மண்ணை குவிச்சு வச்சு, அதாவது பாத்திகள் மாதிரி செஞ்சுட்டு அதில் நம்ம முள்ளங்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாத்திகள் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாகவும் ஊனலாம். நார்மலாக ஊனி வச்சிங்கனாலும் கிழங்குகள் நல்லா தான் வரும். இந்த பாத்திகள் போட்டு வைக்கும்போது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு குழிக்கும் ஒரு விதைகள் தாங்க. 2 விதைகள் போட்டிங்க அப்படின்னா கிழங்குகள் சரியாக வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் கோணல் மணலாக சின்ன சின்னதாக வளர்ந்துடும். அதனால் ஒரு குழிக்கு ஒரு விதைகள் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வெள்ளை முள்ளங்கி விதைகள் தான் போட்டுட்ருக்கேன். இப்படி போட்டு விட்டுருவாங்க. போட்டுட்டு மண்ணை லேசாக மூடி விடுங்க போதும். அந்த குழிகளை அடைச்சி மூடாமல் மண்ணை லேசாக மூடி விட்டுட்டு நீங்கள் பூவாளியில் தண்ணி ஊற்றுங்க. இல்லைன்னா பிளாஸ்டிக்கு பாட்டில்களில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் அந்த பாத்திகள்லாம் கரையாமல் இருக்கும். அதே மாதிரி செடிகள் வளர்ந்ததுக்கப்புறமும் நம்ம பூவாளியில் தான் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அந்த தண்டு பகுதிகள் உடையாமல் அது செடி நேராக வளரும். இப்போ பாருங்கள் நல்லா அதெல்லாம் இந்த ஹோல்ஸ் எல்லாம் நல்லா மெதுவாக அப்படியே மூடி விட்டுட்டேன். இப்போ உடனே நம்ம தண்ணி ஊற்றணுங்க. பூவாளியில் தண்ணி ஊற்றுருங்க. இப்போ மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் டைரெக்டாக மழையில் வைக்கக்கூடாது. எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. ஒரு 10 நாள் வரைக்கும் மழையில் நனையாமல் பார்த்துக்கங்க. செடிகள் ஒரு 5 நாள்லேயே வளர ஆரம்பிச்சிடும். மண் காயாமல் 2 வேளையும் தண்ணி ஊற்றிக்கிட்டு வாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப குறைவாகவும் தண்ணி ஊற்றக்கூடாது. மண் ஈரமாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இப்படியே தண்ணி ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னா 5 நாளில் செடிகள் வளர ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்த வீடியோவில் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.